அண்ட சராசரங்களையும் நம் கண்களுக்கு தெரியும் பெரியதும் கண்களுக்கு புலப்படாத சிறியதுமான அனைத்து சிருஷ்டிகளையும் படைத்து அதினதின் கிரியையை குறித்த இறைவன் மானிடனான என்னை தனது சாயலில் படைத்தார். மானிடனாகிய நான் செய்த பாவதோஷத்தால் இறைவனின் சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டேன். ஆனால் இறைவனோ என் பிரிவை தாங்காமல் என் பாவதோஷத்தை நீக்க விரும்பினார். மனிதனான என் பாவதோஷத்தை நீக்க குற்றமற்ற மானிட ரத்தம் சிந்தப்பட வேண்டுமே. இறைவன் முடிவெடுத்தார். தாமே மனித உருவாக தன்னை தாழ்த்தி இந்த மானிடர் பூமியில் பிறந்து வளர்ந்து என் பாவத்தையும் உலகின் அனைத்து மனிதரின் பாவதோஷத்தையும் நீக்கி இறைவனோடு இருந்த உறவை மானிடருக்கு புதுப்பிக்க தன்னையே இரத்தம் சிந்தி மரிக்க சிலுவையின் மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். மனிதனின் மரணம் முடிவல்ல என்பதை எனக்கு நினைப்பூட்டும் வண்ணம் 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழும்பி, மானிடனே, நான் உனக்காக பரிகாரமாக இலவசமாக என்னையே பாவதோஷ பலியாக செலுத்திவிட்டேன். நீ இனி பாவ நிவாரணம் தேடி அலைய வேண்டாம். என்னை நம்பும் உனக்கும் உலகின் எல்லா மனிதருக்கும் பாவ விமோசனமும் நித்திய சொர்க்க வாழ்வும் நிச்சயம் என்று என் மேல் அக்கறை கொண்ட இறைவனின் வார்த்தைகளை தொகுப்பாக சித்தரிக்கும் வேதாகமத்தை ஆராயும் வேளை இது. நமக்காக நம்முடைய ஆத்தும ரட்சிப்பிற்காக தன் ஜீவனையே சிலுவையில் தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மற்றும் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்பு நேயர்களே, நம்முடைய காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. இன்று நாம் எசேக்கியேல் புத்தகத்தை தியானிப்பதும் அவருடைய பூர்ண சித்தத்தின்படியே ஆகும். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்று சொல்லி பார்ப்போம். வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் அதிகமான வேத பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். எனவே உங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் கையில் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் மிகவும் உதவியாயிருக்கும். இன்று நாம் எசேக்கியேல் 27, 28 அதிகாரங்களை பார்ப்போம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே தீருவின் அழிவை குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்த்தோம். அந்த தீர்க்க தரிசனம் கூறிய வண்ணமாகவே தீரு அழிக்கப்பட்டு விட்டதையும் பார்த்தோம். இந்த தீருவின் அழிவு இன்றும் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு துல்லியமானது என்பதை உலகத்திற்கு சொல்லுகிறது. தீரு பட்டணம் எசேக்கியேல் காலத்திலே மிகவும் சிறந்திருந்தது. எசேக்கியேல் அந்த நகரத்திற்கு ஒருமுறை கூட சென்றிராத போதும் அதன் மீது புலம்பல் பாடியிருக்கிறார். அதைத்தான் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பெரிய நகரம் விழுந்துவிடும் என்ற உண்மையை கருத்தில் கொண்டவராக எதிர்காலத்திலே நிகழப்போகிற காரியத்திற்காக புலம்பல் பாடினார். இது ஒரு சிறந்த நகரம். இதன் அழகையும் கம்பீரத்தையும் நாம் குறைத்து கூற முடியாது. எசேக்கியேல் இந்த நகரத்தை உடைந்து போன பெரிய கப்பலுக்கு ஒப்பிட்டு பாடுவது மிகவும் சோகமானதாகவும் அதே வேளையிலே அழகுபட சொல்லப்படுகிறதாகவும் இருக்கிறது. இது ஒரு சிறந்த ஓவியமாய் வரையப்பட்டுள்ளது என்பதிலே சந்தேகமில்லை. தீர்வை அழிவிற்கு நேராக நடத்தியது எது? வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். எசேக்கியேல் 27 முதல் 3 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுப்புத்திரனாகிய நீ இப்போது தீருவின் பேரிலே புலம்பி சமுத்திர கரை துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோட வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே, நீ உன்னை பூரண சௌந்தரியவதி என்கிறாய். போசன நகரம் வீழ்ச்சி அடைய காரணமாக இருந்ததே தீருவின் அழிவிற்கும் காரணமாக இருந்தது. அதன் பெருமை அதன் இருதயத்தை வஞ்சித்தது. மகிமையில், ஆடம்பரத்தில், செழுமையில் இது பெருமை கொண்டிருந்தது. பல நாடுகளின் வீழ்ச்சிக்கு இதுவே காரணம். இந்த அதிகாரம் பொய்னேசியா ராஜ்யம் எவ்வளவு பெரியது என்பதை குறித்து விளக்கமாக சொல்கிறது. இது சித்தீமிலிருந்து தர்ஷீஸ் வரை பரவியிருந்தது. சைப்ரஸ் என்பதற்கு வெண்கலம் என்ற அர்த்தம். தர்ஷீஸ் என்பதற்கு புடமிடும் இடம் என்ற அர்த்தம். தர்ஷீஸ் இந்த ராஜ்யத்தின் முக்கியமான ஒரு இடம். யோனா இந்த நகரத்திற்கு போவதற்காகவே பயணச்சீட்டு வாங்கி புறப்பட்டான். ஆனால் அவன் அந்த நகரை போய் பார்க்கும் பாக்கியத்தை பெறவில்லை. மாறாக பெரிய மீனின் உள்பகுதியை பார்க்கும் வாய்ப்பை பெற்றான்.
எசேக்கியேல் 21:25 இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னாள் வந்தது. தீரு ஒரு சிறந்த வாணிப மையம். உலகின் பல பகுதிகளிலிருந்து அநேக வியாபாரிகள் இங்கே வந்து வியாபாரம் செய்தார்கள். தீருவின் சந்தையிலே எதை வேண்டுமென்றாலும் வாங்கலாம். வசனம் 17 இஸ்ரவேல் தேசத்திலும் இவருடைய வியாபார தொடர்பு இருந்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிறந்த வர்த்தக ஸ்தலமாகிய தீரு எப்படி இருந்திருக்கும் என்பதை பற்றி அறிய விரும்பினால் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதற்கு ஒரு மாதிரியை பார்க்கலாம். அங்கே எதிர்கால பாபிலோன் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ஒரு வாணிப, சமய, அரசியல் போன்ற காரியங்களிலே உலகின் ஒரு முக்கியமான இடத்திலே இருக்கும்போது எப்படி காணப்படும் என்று அங்கே வாசிக்கலாம். அது அந்தி கிறிஸ்துவின் தலைநகரமாக இருக்கும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள பகுதியை பாருங்கள். சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வாரில்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின. கொழுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின. நீ அவைகளை இனி காண்பதில்லை. இன்றைய நாட்களிலே நாம் உலகமெங்கிலும் இப்படிப்பட்ட அநேக வளர்ந்து விட்ட வாணிப மையங்களை பார்க்கிறோம். அங்கே நாம் விரும்பின யாவற்றையும் வாங்கிவிடலாம். உங்களுக்கு பணம் மட்டும் இருந்தால் போதும். அத்தனையையும் ஒரே சந்தையிலே பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு வியாபாரம் வளர்ந்திருக்கிறது. தீருவின் காலத்தில் இருந்தது போல இது வாணிபம் வளர்ச்சி அடைந்த காலம். தீரு ஒரு மாபெரும் கப்பல். மக்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அவர்கள் அந்த கப்பலிலே ஏறிக்கொள்ள வேண்டும். அங்கே இசை உண்டு, பாடல் உண்டு, எல்லாம் உண்டு. இது எல்லாவற்றையும் கொண்டிருந்த அந்த கப்பல் ஒரே நாளில் திடீரென்று மறைந்து போனது. காரணம், எசேக்கியேல் 27:32 நாம் பார்ப்பது போல தேவன் அதை நியாயம் தீர்த்தார். ஆகவே இங்கே இந்த அதிகாரத்திலே புலம்பல்களையும் அழுகையையும் பார்க்கிறோம். இதை போன்றே இறுதி நாட்களிலேயும் நடைபெறும். எல்லா வணிகங்களும் விழுந்து போகும். வங்கிகள் வீழ்ச்சி வரும். மக்கள் சேமித்து வைத்திருந்த பணம் எல்லாம் மதிப்பற்று போகும். மக்களால் மதிப்பான பொருட்கள் என்று கருதப்படும் அனைத்தும் தூசியும் குப்பையுமாகும். ஆம், தீருவின் அழிவிலேயும் இதை போன்ற பயங்கரமான காரியங்கள் நடந்தன. இனி எதிர்காலத்திலே இது அதிகமாகவே நடைபெறும். இவைகள் நடக்கும்போது எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அருமையானவர்களே, நாம் உலகத்தை அனுபவிக்கக்கூடாது என்பதில்லை, தகுதியானவற்றை அனுபவிக்க வேண்டும். நாம் பயன்படுத்தும் எந்த பொருளும் நமக்கு கடவுளாக மாறிவிடக்கூடாது. அது நம்மை ஆட்டி படைக்கக்கூடாது. ஆனால் இந்த அநேகருக்கு செல்வம், தொலைக்காட்சி, விளையாட்டு, படிப்பு, செல்போன் இது போன்றவை தெய்வமாகிவிட்டது. இவைகளே அவர்களை ஆண்டு நடத்துகிறது. மட்டுமல்ல, இன்று நம்முடைய சபைகளிலே அநேகர் வேதத்திற்கு மிக குறைந்த முக்கியத்துவமே கொடுக்கிறார்கள். அவர்கள் சபைகளிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்து அவர்களுடன் ஒரு சிறிய ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அவ்வப்பொழுது சில வசனங்களை பேசுவதால் தாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விருப்பமுள்ளவர்கள் போல தங்களை காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். சபையின் சடங்காச்சாரமான காரியங்களிலே இவர்கள் சரியாக இருப்பார்கள். ஆனால் வேதம் வாசித்து ஜெபித்து அதன்படி வாழ மாட்டார்கள். பிரியமானவர்களே, உங்களிடத்திலே இப்படிப்பட்டவை காணப்பட்டதானால் தேவனிடத்திலே வந்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். தீருவில் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டன. எருசலேமிலும் அப்படித்தான். இவர்களை தேவன் அழித்தார். இவர்களை தேவன் அழிக்க காரணம், அவர்களுக்கு வாய்ப்பு, பொறுப்பு மற்றும் வசதி இருந்தது. ஆயினும் அவற்றை இந்த ஜனங்கள் வெறுத்து தள்ளிவிட்டார்கள். சரி, எசேக்கியேல் 27:34 பாருங்கள். நீ சமுத்திர திரைகளினாலே ஆழங்களில் உடைக்கப்பட்ட போது உன் தொழில் துறையும் உன் நடுவிலுள்ள கூட்டம் அனைத்தும் அழிந்து போயின என்பார்கள். எல்லாமே கடலால் விழுங்கப்பட்டு விட்டன. எசேக்கியேல் 27:36 சகல ஜனங்களிலும் உள்ள வர்த்தகர்
உன் பேரில் ஈசல் போடுவார்கள். நீ பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்கிறார் என்று சொல் என்றார். இந்த தீருவின் அழிவு பகுதியை பார்த்து வந்த ஒரு ஊழியர், அங்கே நான் பார்த்ததெல்லாம் உடைந்த பானை துண்டுகளையும் பழைய நகரத்தின் அழிவுகளையுமே காண முடிந்தது என்று சொல்கிறார். பரலோகத்தின் தேவன் நான் உன்னை நியாயம் தீர்க்கிறேன் என சொல்கிறார். அதிகமாகவே தேவன் செய்துவிட்டார். தீர்வின் செய்தி இன்றைய உலகத்திற்கான ஒரு பெரிய எச்சரிப்பாய் இருக்கிறது. சரி, தொடர்ந்து நாம் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்திலே நாம் தீருவிற்கும் சீதோனுக்கும் அதிபதியாக ராஜாவாக இருந்தவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் இந்த ராஜ்யங்களில் ஆளுகிறவர்களுக்கெல்லாம் பின்னால் இருந்து ஆட்சி செய்கிறவனை பார்க்கிறது. அவன்தான் சாத்தான். எசேக்கியேல் 28 முதல் 2 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தைப் போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. மீண்டும் இங்கே தேவனுடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகிறது. இங்கே 2 விதமான செய்திகளை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒன்று தீருவின் அதிபதிக்கும், அடுத்து தீருவின் ராஜாவுக்கும் தேவ செய்தி வந்தது. பெரிய ராஜ்யம், பெரிய வர்த்தக மையம், பெரிய அரசியல் மையம், மேலும் தீருவின் பலத்த அரண்கள் போன்ற எல்லாவற்றின் பின்பும் ஒரு சக்தி இருந்து கட்டுப்படுத்துவதை நீங்கள் காண முடியும். மேலும் உலகில் உள்ள அனைத்து ராஜ்யங்களையும் இந்த சக்தி கட்டுப்படுத்தி வருகிறது. இந்த சக்தி வேறு யாரும் அல்ல, சாத்தான் தான். இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்திலே வைத்து அவன் சோதித்த போது உலகின் சகல ராஜ்யங்களையும் தருவதாக கூறினான். பாருங்கள், லூக்கா 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிக்கிறேன். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று அவன் சொல்கிறதை என்று பார்க்கிறோம். இயேசு அவனுடைய இந்த ஈகையை ஏற்க மறுத்து விட்டார். அவனுக்கு அவற்றின் மேல் உரிமை இல்லை என்ற காரணத்தினாலே அதை மறுக்கவில்லை. மாறாக அவனுக்கு அவற்றின் மேல் அதிகாரம் உண்டு என்பதை இயேசு ஏற்றுக்கொண்டார். சாத்தானுக்கு இன்றும் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் மீது கட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் இறுதியில் இயேசு கிறிஸ்துவே உலகில் உள்ள எல்லா ராஜ்யங்கள் மீதும் அதிகாரமுடையவராக இருப்பார். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சாத்தான் உலகத்தின் ராஜ்யங்களை கட்டுப்படுத்துகிறவனாக இருக்கிறான். இங்கே அந்தி கிறிஸ்துவின் சாயலை பார்க்கிறோம். வேத வசனங்களிலே அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டுள்ள காரியங்களை இருவர் நிறைவேற்றுவார்கள். யோவான் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதை நீங்கள் 2 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கலாம். நாம் பார்த்தது போல ஒருவன் இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பான். அவன் அவருக்கு எதிராக இருப்பான். மற்றொருவன் அவரைப் போலவே செயல்படுவான். அதாவது மத தலைவரில் ஒருவனும் அரசியல் தலைவரில் ஒருவனுமாக இவர்கள் இருப்பார்கள். இங்கே எசேக்கியேல் 2ஐயும் சேர்த்து சொல்கிறது போல நாம் பார்க்கிறோம். சாத்தானுடைய பிரதிநிதி எப்படி இருப்பான் என்று வசனம் சொல்கிறது. பாருங்கள், எசேக்கியேல் 28:2, உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன் என்று சொல்லி என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக அந்தி கிறிஸ்து சொல்ல போகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் இவனை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்விதமாய் கூறியிருக்கிறார். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாய் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இங்கே எசேக்கியேல் 28:2 இந்த தீருவின் அதிபதி நான் சமுத்திரத்தின் நடுவே தேவ ஆசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். தேவன் அவனை பார்த்து, உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல என்கிறார். கவனிங்கள், எசேக்கியேல் 28:3, இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், இரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. இங்கே மீண்டுமாக தானியேலை குறித்த குறிப்பை பார்க்கிறோம்.
எசேக்கியேலும் தானியேலும் சமகாலத்தவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த இளம் எசேக்கியேல் தானியேலின் மீது மிக்க மதிப்பு வைத்திருந்தார். தானியேல் ஒரு பிரதம மந்திரியாக இருந்தும் பாபிலோனில் உண்மையாகவே தேவனுக்கு சாட்சியாக நின்றார். ஆனால் எசேக்கியேல் வாழ்வோ சிறைப்பட்டவர்கள் மத்தியிலே. இவர் அவர்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு பிரசங்கித்து அதிக துன்பத்தை அனுபவித்திருந்தார். இங்கே எசேக்கியேல் தானியேலின் ஞானத்தை குறிப்பிடுவது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அதாவது தீருவின் அதிபதி ஞானம் உள்ளவன் என்றும் எசேக்கியேல் சொல்லுகிறார். அந்த நாட்களிலே ஞானிகளே இல்லை என்னும் ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கும் என்றால் அது தவறானது. அந்நாட்களிலே இந்த தீருவின் அதிபதி மத சம்பந்தப்பட்ட ரீதியிலான அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருந்தான் என்று சொல்லலாம். இந்த மத சம்பந்தமான ஆளுநர் இஸ்ரவேலிலிருந்து வெளியே வருவான். அதே வேளையிலே அரசியல் ரீதியான ஆட்சியாளனாகிய அந்தி கிறிஸ்து கடலின் தேசங்களிலிருந்து வெளியே வருவான். அவன் புறஜாதியானாயிருப்பான். இவனுடைய ஆலோசகன் மத தலைவன். அவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வருவான். இந்த மத தலைவனாகிய ஆளுநர் ஒரு பிரதம மந்திரி போல அவனுக்கு செயல்படுவான். எவ்வாறு தானியேல் பாபிலோனிலே இருந்தாரோ, யோசேப்பு எகிப்திலே இருந்தாரோ, அதுபோல இந்த மத தலைவரும் அரசியல் ஆளுநருமாகிய அந்தி கிறிஸ்துவின் கீழ் இருப்பான். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எசேக்கியேல் தன்னுடைய சொந்த கருத்தை கொடுக்கவில்லை என்பதை மக்கள் மறவாமல் இருக்க அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார். நாம் இதுவரை தீருவின் அதிபதியின் மேல் பாடப்பட்ட புலம்பலை பார்த்தோம். தீரு நகரத்தையும் அதன் வீழ்ச்சியை குறித்தும் முந்தின நிகழ்ச்சி ஒன்றிலே நாம் சிந்தித்தோம். இப்பொழுது நாம் தீருவின் ராஜாவின் மீதான புலம்பலை குறித்து சிந்திக்க போகிறோம். அந்நாட்களிலே ராஜாவாக இருப்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அவ்வளவு பாதுகாப்பானதும் அல்ல. அவனுடைய மகிமை எப்பொழுதும் நிலைத்திருக்கிறதும் இல்லை. ஒவ்வொரு ராஜ்யத்திலேயும் அதிகாரத்தில் இருப்பவருக்கு பின்னும் சாத்தான் இருந்து செயல் புரிகிறான் என்று நாம் பார்த்தோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் பிசாசின் துவக்கத்தை பற்றியும் தீமையின் தொடக்கத்தை பற்றியும் சொல்லும் வேத பகுதிகளிலே உண்டாகும். நான் இதை குறித்து அதிகம் வலியுறுத்தி கூறப்போவதில்லை. ஆனால் அடுத்து வருகிற வேத வசனங்களை கவனியுங்கள். எசேக்கியேல் 28:12, மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். தேவன் சிருஷ்டித்தவைகளில் சாத்தான் ஞானத்தால் நிறைந்தவன். இவன் பூரண அழகுள்ளவனாக தேவனால் படைக்கப்பட்டவன். சாத்தான் 2 கொம்புடையவனாக, மொட்டை தலை உள்ளவனாக, வால் உள்ளவனாக, கருப்பாக கற்பனை செய்யக்கூடாது. அது தவறானது. உங்களுக்கு கிரேக்க கட்டுக்கதைகளை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அதை வாசித்து பாருங்கள். அதிலே அவர்களின் தெய்வங்களை பற்றிய உருவங்கள் அநேகம் சொல்லப்பட்டிருக்கின்றன. கொம்புள்ளவனாக, வளைந்த வால் உள்ளவனாக காணப்படுகிற உருவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் வேதம் சாத்தானை இவ்விதமாக குறிப்பிடவில்லை. அவன் பூரண அழகுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவேளை அவனை பார்த்தீர்கள் என்றால் அசந்து போய்விடுவீர்கள். அவன் மட்டுமல்ல, அவனுடைய வேலைக்காரர்களும் அழகானவர்களாகவே காணப்படுவார்கள். அவர்களை பார்த்தாலே போதும், அநேகர் அவர்களை பின்பற்றுகிறவர்களாகி விடுவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் சாத்தானுடைய வேலைக்காரர்களை பற்றிய சில காரியங்களை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களிலே எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். எசேக்கியேல் இவனை குறித்து, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் என்கிறார். இப்பொழுது எசேக்கியேல் 28:13 நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று சொல்லப்படுவதையும் பார்க்கிறோம். தீர்வின் ராஜாக்களிலே எந்த ஒரு அரசனும் ஏதேன் தோட்டத்திலே இருந்ததில்லை. ஆனால் சாத்தான் இருந்தான். சகலவித இரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். சாத்தான் எவ்வளவு அழகானவன் என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா?
மேலும் வசனம் 13 என்ன சொல்கிறது? நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன்மேல் வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஆம், இவனே ஒரு இசைக்குழு என்று சொல்லலாம். சரி, எசேக்கியேல் 28:14 பாருங்கள். அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். கவனித்தீர்களா? அதாவது இவன் தேவனுடைய சிங்காசனத்தை பாதுகாப்பதிலே ஈடுபட்டு இருந்திருக்கிறான். இது பூமியில் இருந்த ஏதேனை குறிக்கவில்லை. இது பரலோகத்தின் ஓவியம். சாத்தானால் பரலோகத்திற்கும் செல்லும் நிலை முன்பு இருந்தது. எசேக்கியேல் 28:15 படி அவன் குறையற்றவனாயிருந்தான். அவன் சிருஷ்டிக்கப்பட்டவைகளிலே உயர்ந்த நிலையிலே இருந்தான். இவன் விழுவதற்கு காரணம் என்ன? எசேக்கியேலிலே நாம் அதை குறித்து காண முடியவில்லை. ஆனால் ஏசாயா இதை பற்றி தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள வசனங்களை நீங்கள் நிதானமாக நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். சாத்தான் வீழ்ச்சியுற காரணம் பெருமை. இவன் தனது சிங்காசனத்தை உயர்த்த பார்த்தான். தேவனிடத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டு தான் ஒரு கடவுளாக ஏற்க முயற்சித்தான். அருமையானவர்களே, இந்த இடத்தில்தான் நான் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை தேவனை மிகவும் நெருக்கமாக பின்பற்றுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் பரிபூரணத்தை அடைந்து விட்டதாக நினைக்கிறீர்களோ, அல்லது நீங்கள் உங்களையே ஒரு அளவுகோல் போல் வைக்கும் இடத்திற்கு வந்து விட்டதாக நினைக்கிறீர்களா? சாத்தான் ஒளியின் தூதன் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவன் பரிபூரணமானவன் தான், ஆனால் அவன் விழுந்து போனவன். நம்மை பற்றியும் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. நாம் எல்லாரும் பலவீனமான மனிதர்கள். தேவ கிருபையினாலே பரிபூரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். தேவனால் தனக்கு எதிரான கலகத்தை பொறுத்து கொள்ள முடியாது. ஆகவே தேவன் என்ன செய்ய போகிறார்? எசேக்கியேல் 28:17 உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் என்று இங்கே சாத்தானின் பெருமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஞானியாக இருந்த போதும் மூடத்தனமாக செயல்பட்டது போல இங்கே தேவனுடைய படைப்பிலே மிகச் சிறந்த படைப்பாகிய சாத்தானும் மூடத்தனமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளும் சில வேளைகளிலே இவ்விதமாய் செயல்பட்டுவிடக்கூடும். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலும் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் என்றும் கூறியிருக்கிறார். எசேக்கியேல் 28:19 பாருங்கள். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள், மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். கவனித்தீர்களா? எதிர்காலத்திலே சாத்தான் இல்லாதபடி அவனை தேவன் அழிக்கப் போகிறார். ஆகவே உலகம் அவனிடத்திலிருந்து விடுபட போகிறது. அந்த நாள் சீக்கிரம் வரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து 20 முதல் 24 வரை உள்ள வசனங்களிலே சீதோன் மீது சொல்லப்பட்ட நியாய தீர்ப்பை பார்க்கிறோம். இது முழுவதும் அளிக்கப்படுகிறதில்லை. அங்கே தெருக்களிலே இரத்தம் வர பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதன்படியே நடந்தேறியது. இதை வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். தலைநகரம் தீரு முற்றிலும் அழிக்கப்பட்டது. ஆனால் தீருவிலிருந்து 15 மைல் தொலைவிலே இருந்த சீதோன் நியாயம் தீர்க்கப்பட்ட போது அழிக்கப்படவில்லை. இந்த நகரம் இன்னும் இருக்கிறது. கிழக்கத்திய நாடுகளிலிருந்து குழாயில் எண்ணெய் கொண்டு வரப்பட்டு இங்கே கப்பல்களில் ஏற்றப்படுகிறது. சீதோன் துறைமுகம் மிகவும் செழிப்பானது. ஆனால் தீர்வோ அழிந்து போய் கிடக்கிறது. அங்கே மீன் பிடிக்கும் கிராமம் மட்டுமே இருக்கிறது. தீரு மீண்டும் கட்டப்பட போவதில்லை. இதை தேவன் கூறியிருக்கிறார். சீதோன் நியாயம் தீர்க்கப்படும், ஆனால் அது அழிக்கப்படாது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் தீரு அழிந்து போய்விட்டது, ஆனால் சீதோன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும் போது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். நான் இஸ்ரவேலை திரும்ப சேர்த்து கொள்ள எண்ணமுடையவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார்.
தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கொண்டுள்ள திட்டத்தை பிசாசானவன் தடை செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, எந்த ஒரு இறையியல் வல்லுனரும் அவருடைய இந்த திட்டத்தை தடை செய்ய முடியாது. தேவன் இஸ்ரவேல் தேசத்தை மீண்டும் இந்த பூமியிலே சமாதானமாய் இருக்கும்படியாக நிலைப்படுத்துவது அவருடைய திட்டம். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களின் மைய கருத்தே தேவன் இஸ்ரவேலை கைவிட்டு விடவில்லை என்பதுதான். ஆகவே நாம் இந்த புத்தகங்களை தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். இது நமக்கு வேத வார்த்தைகளை பற்றிய புதிய வெளிச்சத்தை தரும். நான் பார்க்கிற இந்த வசனத்தில் கூட தேவன் இஸ்ரவேலை திரும்ப கூட்டி சேர்த்துக் கொள்வதை குறித்து சொல்லியிருக்கிறார். இந்த பாட நேரத்தில் நாம் படித்த காரியங்களை மனதிலே வைத்துக் கொள்வோம். இன்று நாம் கற்றுக்கொண்ட வசனங்கள் மூலம் கர்த்தர் எதை நம்மிடத்திலே சொல்கிறாரோ அதை செய்வார் என்பதை உறுதியாய் நம் உள்ளத்திலே பதித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதும் தெளிவாகிறது. எனவே எப்பொழுதும் அவருக்கு முன் நம்மை தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையிலே வாழ தொடர்ந்து அவரே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த நாளில் நாம் வேதத்தை தியானிக்கும் போது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார், அநேக காரியங்களை கற்றுத்தந்திருப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக மாறி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளிலும் நாம் வாசித்தபடியாக, தியானித்தபடியாக பெருமை நம் உள்ளத்தை ஆட்கொண்டு நமக்கும் தேவனுக்கும் இடையில் பிரிக்கும் சுவராக மாறி நம் ஆவிக்குரிய வாழ்வை அழித்து விடாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. இன்று எது நமது கடவுளாக மாறி நிற்கிறது? நம்முடைய பணமா, படிப்பா, பதவியா, நம்முடைய மொபைலா, இல்லை நமக்கு அநேக ஆவிக்குரிய காரியங்கள் தெரியும் என்ற எண்ணமா, நம்முடைய தாளந்துகளா, எவை என்று சுய பரிசோதனை செய்வோமா? சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தின இயேசு கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மத்தேயு 9:22.